அமலாக்கத்துறை இடி குதிரை பேர குற்றச்சாட்டுல திடீர்னு உள்ள குதிக்கிறாங்க அப்படின்னு செய்தி ஒழிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் கடந்த 2 மாசமா அதிகமா உச்சரிக்கப்படுற வார்த்தைன்னா அது குதிரை பேரம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இந்த விஷயம் தமிழ்நாட்டை தாண்டி அடுத்ததாக அமலாக்கத்துறை இடி உள்ள குதிக்கிறதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. குறிப்பாக எந்த வழக்குல உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகா எம்எல்ஏ ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர் என்னை கட்சி மாற சொல்லி, அதாவது சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துல மாத்தி ஓட்டு போட சொல்லி செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் சேர்ந்துக்கிட்டு வேலை பார்த்தாங்கன்னா ஒரு புகாரை கொடுத்துருந்தார் இல்லைங்களா. அந்த புகாருக்குள்ள இப்ப இடி உள்ள வருது. அவர் கொடுத்த புகார் அது கொண்டு போய் இப்போ செந்தில் பாலாஜி வரைக்கும் போட்டிருக்காங்க. நீ ஹிந்துவில் அதை செய்தியாக போட்டிருக்கிறது. இடி ரிசீவ்ஸ் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இன் அல்leged ஹார்ஸ் ட்ரேடிங் கேஸ். நம்ம கவனிக்க வேண்டியது இது ஒன்று மட்டும்தான் பதிவாக இருக்கக்கூடிய புகாராக இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில். டிடிவி கொடுத்தது தான் இந்த வகையில் மொதல் புகார். இப்போ வரைக்கும் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டதா விவரம் இல்லை. இந்த நைட்டோட நடுராத்திரி 12:30 மணிக்கு போய் கிண்டி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸில் எங்கள் எம்எல்ஏ கையெழுத்த ஃபோர்ஜரி பண்ணிட்டாரு இன்றைய முதலமைச்சர் அன்றைய தாவேகா தலைவர்னு விஜய் அவர்கள்னு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஏன் போடலைங்கிறது இருக்கு. அவர் அதை மேற்கொண்டு பர்சியூ பண்ண விரும்பலை. ஆனால் மற்றவர்கள் புகாராக நகர்வாங்களான்னா இன்றைக்கு வந்திருக்க இன்னொரு செய்தி, ஆளுநர்கிட்ட மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கள் உச்சநீதிமன்றம் போவோம்னு RS பாரதி ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு. இப்போ அமலாக்கத்துறை வருதுன்னா யாருக்கு சிக்கல்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, அதுதான் அடிப்படையில் சிக்கல். இப்போ என்னன்னா, ஆளுநர்கிட்ட நிறைய புகார் போயிட்டே இருக்கு. அதிமுக ஒரு பக்கம் கொடுக்குறாங்க, அமமுக ஒரு பக்கம் கொடுக்குறாங்க, திமுக ஒரு பக்கம் கொடுக்குறாங்க. நேற்று கூட திமுகவிலிருந்து MR விஜயபாஸ்கர் பேச்சை கோட் பண்ணி RS பாரதி மறுபடியும் DVSCக்கு ஒரு புகார் கொடுத்துருக்கிறார், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. அப்போ இது டெய்லி புகார் போயிட்டே இருக்குது ஆளுநருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும். ஆனால் எஃப்ஐஆராக பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு வழக்கு, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா வழக்கு மட்டும்தான். அப்போ அந்த வழக்கில் போடப்பட்ட மொத்த காப்பியும் எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டு சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து இடி ஃபைல்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஏன் இவங்க உள்ளே வராங்க அப்படிங்கிறது அடிப்படையான கொஸ்டின். யாருக்கு இதனால பாதிப்பு அப்படிங்கிறது. அப்போ நம்ம 2 வகையை கவனிக்க வேண்டியது. இங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த ரோல்லையுமே பாஜக இல்லை. முதல்ல ஏதோ ஒரு குழப்பம் வந்தாலும் அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல பாஜக இருக்கான்னா இல்லை. இப்போ இதனுடைய நுழைவு என்பது ஒன் சைடடாக போயிட்டு இருக்கிறத இன்னொரு சைடை காட்ட போதா, இல்லை இந்த சைடில் இருக்கிறதுலே ட்ராவல் பண்ண போதா? உதாரணத்துக்கு தாவேகாவினுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில், தாவேகா எம்எல்ஏ குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் வைக்கிறாங்க. இப்போ இது தொடர்பான மற்ற விஷயங்கள்ங்கிறத தாண்டி இந்த தாவேகா எம்எல்ஏ ஊத்தங்கரை இளையராஜா அவர்களுக்கு பிறகு பல விஷயங்கள் பொதுவெளியில் செய்தியாக போச்சு. ஆனால் அதுதான் இதுவாக ஃபேக்டாக இருக்கானா, கசிய விடப்படுகிற தகவலாக பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் கோர்ட்டில் அப்படி ஒரு பாயிண்ட் அட்மிட்டே பண்ணாமலும், காவல்துறை தரப்பிலோ இல்லை தாவேகா தரப்பிலோ அட்மிட் பண்ணலன்னா 180 கோடி ஒரு சிங்கப்பூர் நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு சொந்தமானவங்க, அதுக்கு பின்னாடி அந்த ஹோட்டலில் பணத்தையே கொண்டு வந்துட்டாங்களாம். இவ்வளோ கத்தையாக கைப்பற்றப்பட்ட பணம், அதெல்லாம் கார்பரேட் கம்பெனி, சாதாரண கம்பெனி இல்லை. அந்த கம்பெனிக்கு பேர் கிடையாது, எதுவும் கிடையாது. அதுக்கு பேரே கார்பரேட் கம்பெனி. அப்படிதான் நியூஸ்ல எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த வார்த்தையை பார்க்கும்போதே ஒரு ரொம்ப டவுட்டு. ஏன்னா நீங்க ஒரு கம்பெனி எப்போ கார்பரேட்னு சொல்லுவீங்க? அதுல ஒரு சைஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ், அதோட இன்வெஸ்ட்மெண்ட் சைஸு இதெல்லாம் இருக்குது. அது கார்பரேட்டுங்கிறது. நீங்க ஒரு டீமை கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஒரு டீம் வேலை செஞ்சாங்க ஸ்டார் ஹோட்டல்லனா அதை தனியார் நிறுவனம்னு சொல்லலாம். இல்லை அந்த கம்பெனிக்கு ஒரு பேர் இருந்ததுன்னா அந்த பேரை சொல்லலாம். கார்பரேட் கம்பெனி அப்படின்னு பல லட்சம் கோடி புழல்து போல அப்ப அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக அந்த வார்த்தையை சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் பயன்படுத்துறாங்க, எல்லா மீடியாவிலையும் பிளான் பண்ணப்பட்டது தாங்கிறது இருக்கு இல்லையா. இப்போ இது ஒரு சைடு. இதில் எது உண்மை எது போய்ங்கிறத எதர் போலீஸ் ப்ரீஃபிங் பண்ணால் பரவாயில்ல, இல்லை ரெகுலர் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ண பரவாயில்ல. நீங்கள் சம்மந்தம் இல்லாத அல்லது போலீஸ் செய்யாத ஒரு விஷயத்த ஊடகங்கள் வரிசையாக ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா மறுக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ்க்கு இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இப்போ மீடியா ட்ரையல் தான் நடந்துகிட்டு இருக்கு. மீடியா ட்ரையல் ஆன் ஃபேக்ட்ஸ் நடந்தா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கைது செய்யப்பட்ட 2 பேர், அக்யூஸ் நம்பர் 7, அக்யூஸ் நம்பர் 8, இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா அவர் கார்த்திக், ரமேஷ் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் புகார் கொடுத்துருக்குறாங்க நீதிமன்றத்திலேயே. என்னன்னா, செந்தில் பாலாஜியும் அசோக் குமாரும் தான் எங்களை இதை இளையராஜா கிட்ட பேசி அவரை பேரம் பேச சொன்னார்கள் அப்படின்னு பொய் வாக்கு மூலம் கொடுக்க சொல்லி
எங்களை கட்டாயப்படுத்தினார்கள் அப்படின்னு நீதிமன்றத்துல புகார் கொடுத்திருக்கிறாங்க. அக்யூஸ் நம்பர் 7, 8 2 ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேட்பாங்க நீதிபதிகள். அந்த நேரத்துல அவங்க பதிவு செய்திருக்கக்கூடிய வாக்கு மூலமாக இருக்கிறது. இது ஒரு சைடு. முதல்ல என்ன சொன்னாங்க, ஒரு 5 பேர் வரைக்கும் கஸ்டடியில எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போச்சு. அப்ப நீங்க சம்பந்தப்பட்டவங்களும் இதை பதிவு பண்றாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா திரு அரவிந்த் அக்ஷன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து போடும் பொழுது அவருடைய ட்வீட்டுமே இருக்கு. அந்த விஷயங்களையும் அட்டாச் பண்ணியிருக்கிறாரு. ஊத்தங்கரை எம்எல்ஏ வழக்கில் 3 நபர்களை காவல்துறையால் கஸ்டடி எடுக்கப்பட்டனர். ஆனால் 5 பேரை கஸ்டடி எடுத்து காவல்துறை விசாரிக்கிறது என அடுத்த நாள் பெயரோடு செய்தி வெளியிடுகின்றனர். அப்போ கோர்ட்டினுடைய ஆர்டர் இருக்கு. நீங்க கோர்ட் நம்பர் உங்களுக்கு ஒன்றும் இதை ஹைட் பண்ண வேண்டிய அளவுக்கான கேசஸோ இதுவோ இருக்கிறது. அது பல நேரங்கள் அது விமன் ஹாரஸ்மெண்ட்டாவோ இல்லை சைல்டுக்கு எதிரான கேசஸா குற்றங்களாக இருக்கும் பொழுதுதான் அதை ஹைட் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் தெரியக்கூடாது, இல்லை பர்டிகுலர் பெயர் அடையாளம் போயிடக்கூடாதுன்னு ஹைட் பண்றதுக்கான வசதி இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அதை பண்ணலாங்கிறதான் பெரிய பிரச்சனையா விஷயமாகவும் மாறுச்சு. 5 பேர் அந்த 5 பேர் பேரோட போடுறாங்க. செஷன் கோர்ட் உத்தரவையே படிக்காமல் 5 பேர்னு எப்படி ஒளிபரப்ப முடியும்? இல்ல யார் சொல்லி அந்த 5 பேர் அப்படிங்கிறது மீடியாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. கைது செய்யப்பட்ட நபர்கள் என்ன எழுதியிருக்கிறதுனே தெரியாத பேப்பர்ல கையொப்பம் வாங்கினார்கள். சிலரது பெயரை குறிப்பிட சொல்லி போலீசார் மிரட்டினர், கட்டாயப்படுத்தினர் என்றெல்லாம் நீதிமன்றத்தில் கூறியுள்ளனர். அது கஸ்டடி உத்தரவிலும் பதிவாகியுள்ளது. இதெல்லாம் எவிடன்ஸாக டாக்குமெண்டடாக இருக்கிறது. ஒண்ணு. ஆனா இது எதுவுமே செய்தியா மாறல. இது எதுவுமே செய்தியா வரல அப்படின்னா அது பற்றி எல்லாம் ஒரு வரி செய்தி வெளியிடாதவர்கள் ஏன் 5 பேர் என பொய்களை பரப்பினார்கள்? கைதாகியுள்ள நபர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு இது ஒரு வகையான உளவியல் அச்சுறுத்தல். திரும்ப 3 பேர் கஸ்டடி எடுத்திருக்காங்க இல்லைங்களா போலீஸ். அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து யாருன்னா இந்த நீதிமன்றத்துல புகார் கொடுத்த ஒருத்தர், முக்கியமான ஒருத்தர் இருக்கிறார் அந்த 3 பேர்லயே. அப்போ அது வந்து கவனிக்கத்தக்கதா இருக்கு. அரவிந்த் அக்ஷன் அவர்கள் அதை அட்டாச்சும் பண்ணியிருக்கிறாரு. 6th paragraphல அந்த ஆர்டரில், நீதிமன்ற உத்தரவில், டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிசிடிவி டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம். தட் அப்பார்ட் இன் ஆர்டர் டு டேக் A2, A7 and A8 ஃபார் ஃபர்தர் இன்ட்ராகேஷன் அப்படின்னுட்டு ட்ரையல் கோர்ட் சீக்கிங் போலீஸ் கஸ்டடி ஃபார் ஃபர்தர் இன்ட்ராகேஷன் 3 பேரைத்தான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள்னு பதிவாயிட்டு அடுத்த ஆர்டர்னு போட்டு A2, A7, A8 நரேஷ், கார்த்திக், ரமேஷ் ஆகிய 3 பேரை கஸ்டடியில் எடுக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறதுன்னு பின்னாடி ஆர்டராகவும் அட்டாச் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் ஆன் பேப்பரில் இருக்கிறது, ஆன் டாக்குமெண்ட்டாக நீதிமன்ற உத்தரவாக இருப்பதற்கு மாறா ஒன்று வெளியில் வருதுன்னா இதை யார் பிளான்ட் பண்ணுறா? இப்போ காவல்துறை 5 பேரை எடுத்ததுன்னு அந்த செய்தி பொய்யாக இருக்கும்போது ஏன் காவல்துறை மறுக்கவில்லைன்னு வருது. இது ஒரு சைடு. இன்னொன்று, நேற்றுலேருந்து அது 4 நாள் நடந்தது, நேற்று நடந்தது, இன்னைக்கு அதிகமாக 6வது நாளில் போட்டிருப்பாங்க. 6வது நாளாக விசாரணைக்கு ஆஜராகாத செந்தில் பாலாஜி. இந்த ஒரு பாயிண்ட் போதும், முன்ஜாமீனை கேன்சல் செய்ய முடியும், உடனடியாக கைது செய்ய விஜய் அதிரடி திட்டம். முன்ஜாமீனுக்கு கொடுத்த கண்டிஷனையே படிக்காம இப்படி செய்தி போட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, முன்ஜாமீன் கண்டிஷனு அதனோட சேர்த்து அந்த நீதிமன்ற காப்பீஸை எடுத்து அதுல இருந்து ஜிஸ்ட் எடுக்கிறதே இல்லையா, இல்லை தெரிஞ்சும் அதை தவிர்த்துட்டு இது ஒரு சாதகமா இருக்கு ஒரு செக்ஷனுக்குன்னு அதை நகர்த்துறாங்களாங்கிற கேள்வி வருது. அதையுமே சோஷியல் மீடியாவில் இயங்கக்கூடியவர்களை எடுத்து பொதுவெளியில் அந்த ஆர்டர் 15 நாள் அவருக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள அவர் எப்போ வேணா ஆஜராகலாம். அந்த 15 நாளுங்கிறது அவருக்கான பேர் மினிமம் டைம். நம்ம அந்த ஆர்டரை கூட காமிக்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய கோரம் ஜஸ்டிஸ் GK இளந்திரன் அவர்கள் கொடுத்தது தான். வி செந்தில் பாலாஜி, அதே போல் RV அசோக்குமார் மற்றும் பெட்டிஷனர்ஸ் அதனோட ஃப்ரண்ட் பேஜ். இதில் 12வது பக்கம் 12வது பேராகிராஃப் அதில் பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங்லி பெட்டிஷனர்ஸ் ஆர் டு பி ரிலீஸ்ட் ஆன் பெயில் இன் த ஈவெண்ட் ஆஃப் அரெஸ்ட். அதாவது நாங்கள் முன்ஜாமீனா கொடுக்குறோம், ஒருவேளை நாங்கள் அதை கொடுக்கறதுக்குள்ள அவர் கைதாராருன்னா அவரை நீங்கள் ஜாமீனிலும் விடுவிக்கலாம். ஆன் தேர் அப்பியரன்சஸ் வித்தின் a period of 15 days from the date on which the order copy made ready. இந்த உத்தரவு அவைலபிளாக எப்போது கிடைக்கிறதோ அதிலிருந்து 15 நாட்களுக்குள் அவர் நேரடியாக போய் ஆஜராகலாம். பிஃபோர் த லேர்ன்டு பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜ், இங்கே இருக்கக்கூடிய செஷன் ஜட்ஜின் முன்பாக ஸ்பெஷல் கோர்ட் அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் PC ஆக்டுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் அது பாண்ட் வந்து 25,000 ரூபாய்க்கான பாண்ட் வந்து அவங்க அங்கே கொடுக்கணும் ஷியூரிட்டிக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாம் வருது. அப்படி போகும்போது இதை ஒருவேளை to some the satisfaction of the respondent police and police officer who intend to arrest or to be satisfaction of the learned magistrate concerned, failing which the petitioner for anticipatory bail shall stand dismissed and on further conditions அப்படிங்கிற விஷயங்களை
குறிப்பிடுறாங்க. என்னன்னா அப்ப 15 நாட்கள் வரைக்கும் அவருக்கு நேரம் இருக்கும்போது 15 நாள்ல 14வது நாளும் போகலாம், 15வது நாளும் அவர் போகலாம். இந்த வாய்ப்பு இருக்கும்போது 5வது நாளாக ஆஜராகாத செந்தில் பாலாஜி தூக்க போறாங்க அப்படின்னு செய்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இடி ஒரு வழியாக இந்த வழக்குக்குள்ள உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ இதுல யாருக்கு இதனால் பாதகம் அல்லது என்ன நோக்கம் அப்படின்லாம் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஆளுநர் கையில அத்தனை புகார் இருக்கு, அதெல்லாம் இங்க கண்டுகொள்ளப்படலை. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் எஃப்ஐஆருக்குள்ள அது போடும்போதே அது மேலே கேள்விகள் எழுப்புனாங்க. இந்த எஃப்ஐஆர் எப்படி ஜிசிபியிலேருந்து இந்த எஃப்ஐஆரை போட்டாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புனாங்க. அப்போ கரெக்டாக அதில் இது மாதிரி ஏதாவது போட்டால் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இதுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிற அடிப்படையிலேயே இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்னா முன்னாடியே அந்த எஃப்ஐஆர் பதிவானப்போவே தகவல்கள் சொன்னாங்க. அப்போ கரெக்டாக அதை சொல்லி வச்ச மாதிரி இப்போ இடி உள்ளே வருது. அதில் ஒரு விளக்கம் அந்த சமயத்தில் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, அவர் எம்எல்ஏ ஹாஸ்டலில் தங்கியிருந்தார், அதனால் இங்கே சென்னைக்குள்ளே வரும்னு ஒரு விளக்கத்தையும் அவங்க அந்த சமயத்தில் இந்த தரப்பு தவைக்கா தரப்புலேருந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போ சென்ட்ரல் ஏஜென்சி வருது அப்படின்னா நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இப்போ இந்த மாதிரியான பிளான்டான நியூஸ் இருக்குல்ல, இதை அவங்க விசாரிச்சு அதனுடைய உண்மைத்தன்மைக்குள்ளே போனால் அது என்ன ஆகுங்கிற கேள்வி இருக்கு. பிளான்ட் பண்ணவங்க யாரோ அவங்க சிக்குவாங்கங்கிற ஒரு சூழலும் உருவாகும் இல்லையா? அதுதான் இப்ப ரொம்ப டெக்னிக்கலி ஏதாவது எப்படி அதான் இப்ப செந்தில் பாலாஜிக்கு இந்த வழக்குல முன்ஜாமீன் கொடுக்கும் போதே இவங்க சைட்ல இருந்து என்ன வாதங்கள் வச்சிருக்கிறாங்கன்னா, எவிடன்ஸ் மெட்டீரியல் எவிடன்ஸும் இல்லை, நேரடி சாட்சியங்களும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சு தான் அவருக்கு முன்ஜாமீன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க ஒரு ஃபோன் காலோட ஸ்கிரீன்ஷாட் தானே பேஸா இருந்துச்சு. வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரி இது வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கான மேஜர் ரீசன் தான் இருக்கு. அவங்க ஏதாவது கிராக் பண்ணாங்கன்னா நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா அது அதுக்கு பிறகு நமக்கு தெரிய வரும். பட் அதாவது நீங்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கறது உங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. நீங்க அதுக்கு பெயர் சேர்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு நம்பத்தகுந்த உங்களுக்கான நீங்க நம்பத்தகுந்த இந்த அளவுக்கான இன்வெஸ்டிகேஷன் ப்ராக்ரஸ்ல உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சா கூட உங்களால் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்க முடியும். அது லுக் அவுட் நோட்டீஸே பெரிய சிக்கலான ஒரு காம்ப்ளிகேட்டடானு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுக்குன்னு தனியாக சட்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. எம்எஸ்ஏவினுடைய டைரக்ஷன்ஸ்ல அவங்களுடைய ரூல்ஸ் மூலயமாக தான் அது கொடுக்கப்படுது. அதில் சிக்கல் என்னென்னா, உங்களுக்கு நீதிமன்றம் ஒரு வழக்குக்காக உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த வழக்குலேருந்து உங்களை விடுதலையே பண்ணாலும் கூட லுக் அவுட்டை தனியாக குவாஷ் பண்ண சொல்லி நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும். இவங்க இந்த மாதிரி இப்போ ஏவாவேல வந்துட்டார், ஆனாலும் இவங்க லுக் அவுட்டுக்கான ஸ்டேவை எதிர்த்து ஏன் போகிறாங்கன்னா, நாளைக்கு திரும்ப எங்கேயாவது கிளம்பி ஃபாரின் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது, பழைய லுக் அவுட் வச்சு பிடிச்சிருவாங்க. அதுக்கு தான் இந்த லுக் அவுட்டுக்கான ஸ்டேவை எடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அப்படியான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இது தொடர்பாக பல செய்திகள் மிஸ்இன்ஃபர்மேஷனாக அல்லது தெரிந்தே பரப்பக்கூடிய செய்திகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் லாக் ஆகக்கூடிய இடமா தான் நம்ம இடியோ இல்லை இடி உள்ள வராங்க. சிபிஐக்கு ஜென்ரல் கன்சென்ட் இவங்க வித்ட்ரா பண்ண திமுக பண்ணதோடு தான் கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பாட்டுக்கு திடீர்னு இப்போ ஏதாவது புகார்கள்னு வர்றதுக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்கன்னா, இப்போ வழக்கறிஞர் பதவிக்கு அரசு வழக்கறிஞர் பதவிக்கு பணம் கொடுக்குறான்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஏன் அதில் எஃப்ஐஆர் போடலன்னு சிபிஐ ஒரு லெட்டரை எழுதிட்டு டக்குன்னு ஒரு தாவேக்க அமைச்சரின் மீது தான் குற்றச்சாட்டுன்னு உள்ளே வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் சிக்கலாகும். பெரும்பாலும் எதிர்கட்சியாக நீங்கள் இருக்கும்போது அந்த ஜென்ரல் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அப்போ நீதிமன்றமே உத்தரவிடாமல் அவங்க உள்ளே வர முடியாது. இல்லை இவங்களே நாங்கள் விலக்கிக்கிறோம் இந்த வழக்குக்குள்ளே வாங்கன்னு சிபிஐயை இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் இன்வைட் பண்ணால் தான் வர முடியும் போது சிபிஐ போகிறதுக்கான ஸ்கோப்பு தான். ஏன்னா இப்போ நேரு அவர்களுக்கான அந்த புகார் இருக்கு இல்லையா, அவர் அந்த பணியிடங்களுக்காக பணம் வாங்கினார், ஒரு பணியிடத்துக்கு இவ்வளோன்னு அவங்க எழுதின அந்த ப்ரோச்சர் டவுசர் அந்த இது வரும்போது திரும்ப டிவிஎஸ்சிக்கு எஃப்ஐஆரை போடுங்கன்னு இடி கேட்டது. நீங்கள் அதை போட்டிங்கன்னா நாங்கள் உள்ளே வந்துடுவோம், நாங்கள் உள்ளே வந்துட்டோம்னா தேவை ஏற்பட்டால் பேரலாக சிபிஐ கொண்டு வர்றதுக்கான ஒரு முகாந்திரம் இருந்தால் அதை நாங்கள் கோர்ட்டுக்கு போய் செஞ்சு போங்கிறதாகத்தான். ஸோ இப்போ இங்கே வராங்கன்னும் பொழுது இதில் பல விஷயங்கள் ஒன் சைடடாக பிளான் செய்யப்பட்ட நியூஸ், அதை ஏன் பிளான் பண்ணாங்க, யார் பண்ணாங்கிறதும் வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இதுக்கு இங்க வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அதில் ஒன்று இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படிங்கிறது, அதில் ஒருத்தரை கைது செய்யப்படும்போது அதில் அவங்களால அவ்வளோ சீக்கிரமாக அதுலேருந்து ஜாமீன் வாங்க முடியாது. அதனால தான் அது இடி வர்றது ஒரு விஷயத்தில் ஏன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பார்க்கப்படுதுன்னா, இடிக்கும் டிவிஎஸ்சிக்கும் என்ன பெரிய வித்தியாசம், ரெண்டு பேரும் அதே வழக்கை தான் விசாரிக்க போறாங்க, சட்டம் மட்டும் வேற வேற. அதிகாரம் பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் தான் அங்கே பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. இடி உள்ள வரும்போது ஏற்கனவே செந்தில் பாலாஜி விசாரணையே இல்லாமல் 1 வருஷத்துக்கு மேலே உள்ள வச்சிருந்தாங்க. இப்போ திருப்பி செந்தில் பாலாஜியினுடைய இன்னொரு சம்மந்தப்பட்ட இன்னொரு வழக்குக்குள்ள இடி வருது அப்படிங்கிறது திருப்பி இது இதுக்கு பின்னாடி பாஜகவினுடைய ஒரு வேலை திட்டம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது பார்த்தோம்னா இதில் இன்னொரு ஆஸ்பெக்டாக என்ன இருக்குதுன்னா,
ஒரு பக்கம் இதுல செந்தில் பாலாஜிக்கு தொடர்புள்ள இந்த வழக்கே வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அப்ப அப்படி ஜோடிக்கப்பட்டிருந்தால் இந்த வழக்கு வந்து இளையராஜாவுக்கே எதிராக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டத்தை தாண்டி மூணாவது என்னன்னா, தாவேக்கா இதை எப்படி ஹேண்டில் ஒரு வேளை டீல் பண்ணலாம்னா, இடி உள்ள வர்றதுக்கு இதுல வழியே இல்லை, ஜூரிஸ்டிக்ஷனே இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பணம் கைமாறாமல் இடி உள்ள வர முடியாது. ஆமா. அவங்க ஏன் நீங்க சிசிபியில கொடுத்து வழக்கு போட்டீங்க சிட்டி கிரைம் பிரான்ச்லன்னு கேட்கும்போது, பணம் கைமாறி இருந்தாதான் டிவிஎஸ்சிக்கு போனோம், இது வந்து சதி திட்டம் தான் ஒரு தியரி வச்சாங்க. அப்படி பார்த்தா இவங்க இடி உள்ள வர முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. பட் அவங்க ஏதாவது ஒரு கூடுதல் சட்ட வாய்ப்பை உள்ள பயன்படுத்தி நீங்க தான் 180 கோடி உள்ள வந்துருச்சுன்னீங்கல்ல, நாங்க அதை கண்டுபிடிக்க வந்திருக்கோம், என்றாவது ஒரு நாள் நாங்கள் ஆளுநரோடு இணக்கமாக போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாலோ, ஒன்றிய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இப்போ வரைக்கும் கண்டிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிக்கிறோம்னு சொன்னாலோ தாராளமாக இடியும் சிபிஐ, ஆல்ரெடி கரூர் விஷயத்துல சிபிஐ இருக்கு, இந்த விஷயத்துல இடி இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து இதை தாவேக்காவுக்கு எதிரான வழக்காக கூட கொண்டு போறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ இது அட் அ டைம்ல ஒரு பக்கம் டிஎம்கேவையும் ஒரு பக்கம் டிவிகேவையும் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நடுவில் நின்று ஆழம்பா இருப்பதை போல அமலாக்கத்துறைக்கு மேலே இருக்கிறவர்கள் பார்க்கிறார்களா டெல்லியிலிருந்து என்கிற கேள்வியும் ஒரு முக்கியமான சட்ட கேள்வியாக நிற்குது. பார்ப்போம் இது மேற்கொண்டு என்னவா போகுது, யாருக்கு தலைவலி யாருக்கு திருகு வலிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.